என் பேர் ஜான் ரமேஷ். நான் பேசிக்கலாக விவசாய குடும்பத்து பையன். அப்பா அம்மா எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. என் சொந்த ஊர் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட். கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வாலிஸ்பேட்டம் ஒரு சின்ன கிராமம். இந்த சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாச்சு. 5 வருஷமாக கிட்ட ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸ்கூலில் ஃபிசிக்கல் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அது இல்லாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஈவினிங் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் பாய்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குது, ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வந்து டியூஷன்ராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 2011 இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சப்ஜெக்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு கான்செப்டில் எடுக்கலை. இந்த கிளப்பை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கமிஷனர் ஆஃபீஸ் மூலமாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்லம் ஏரியாலையும் குற்றங்களை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில பிள்ளைங்கள் வந்து ஸ்கூல் போக மாட்டாங்க. ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்து எங்கேயாவது போயிட்டு தப்பான அதாவது சகவாசத்தை கூட இருப்பாங்க. அவங்களெல்லாம் மாற்றி அமைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த போலீஸ் பாய்ஸ் கிளப்ங்கிறத உருவாக்குனாங்க. இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2011 நானும் ஜான் ரமேஷ் சாரும் தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது இதை ஒர்க் பண்ணும்போது நிறைய தடங்கள்லாம் வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே நாங்கள் ஒர்க் பண்ணும்போது கல்லை தூக்கி அடிச்சிருக்கிறாங்க, ஒர்க் பண்ண விடாமல் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, சாரோட பைக்கை கல்லால் உடச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய பண்ணாங்க. நாங்கள் வந்த புதுசில் அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் அதையும் மீறி நாங்கள் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது, இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த டார்ச்சர் இருந்தாலும் அதை தாங்கிக்கலாங்கிறதுக்காக நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டோம். இந்த போலீஸ் பாய்ஸ் கிளப் வந்து 2010 to 2011 செல்வி ஜெயலலிதா அம்மையார் சிஎம்ஆருக்குள்ளே திருப்பாதி கமிஷன் சாருக்குள்ளே இந்த கிளப் ஆரம்பித்தாங்க. இது ஏன் ஆரம்பித்தாங்கன்னா, தவறுகளை வந்து குறைக்கிறதுக்காக. இல்லைங்களா, தவறுகள் அதிகமாக செய்கிறது யாருன்னா ஸ்லம் பசங்க தான் அதிகமாக தவறு செய்கிறாங்க. ஒன்று அப்பா இல்லாத பசங்க, இல்லை அப்பா அம்மா இல்லாத பசங்க, அம்மா இருந்து அப்பா இருந்து போய்ட்டு அப்பா இருந்து அம்மா இல்லாத பசங்க. இது மாதிரி ஸ்லம் பசங்க தான் இந்த தவறுகள் அதிகமாக செய்கிறாங்க. இது வருங்கால ஜெனரேஷனில் வேணா தமிழ்நாட்டில் வந்து இந்த தவறுகள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த போலீஸ் பாய்ஸ் கிளப்னு ஸ்லம்மில் ஆரம்பிச்சிருக்கு. எந்த டைமில் ஆரம்பிச்சு? 2010 to 2011 ஆரம்பிக்கக்குள்ள வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. என்னென்னா, இப்போ ஸ்லம் பசங்க வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கக்குள்ள வந்து 13 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த கிளப்பில் 13 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ கிறிஸ்டின் ஜேசில்னு ஒரு இன்ஸ்பெக்டர் மூலியம் ஆரம்பித்தோம். சின்னதாக ஷீட்டு மாதிரி இருந்துச்சு, ஷீட் போட்டு ஆரம்பிச்சிருந்தோம். அப்போ ஸ்லம்மில் உள்ளிட்டு போயிட்டு மக்களை கூப்பிட்டுருந்தோம். இது மாதிரி போலீஸ் பாய்ஸ் கிளப் ஆரம்பிச்சிருக்கோம், பசங்களை அனுப்பிச்சி விடுங்க, அவங்கள எஜுகேஷன் தரோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. மொத்தம் 13 பேர் தான் வந்தாங்க. 6 to 7 வந்து எஜுகேஷன்ஸ் நடக்குது. இது மாதிரி தான் ஆரம்பிச்சு ஆப்போசிட் எல்லாம் வந்தாங்க. பிரச்சனைகள் நிறைய உருவாச்சு. அப்படி நாங்கள் பொறுப்படுத்தலை. ஒரு டைம் அப்படி தான் 5 to 6 வந்து ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு பசங்க டியூஷன் அனுப்பியிருந்தோம். அப்போ வந்து ஒரு 5-6 பேர் வந்தாங்க. மீதி பசங்க போயிடுவாங்க. விளையாடுறது மட்டும் தான் பசங்க வருவாங்க, படிக்கிறது வேறு பசங்க வரமாட்டேன்ட்டாங்க. அப்போ நாங்கள் உள்ளிட்டு ஒரு 5 பேர் வச்சு சொல்லி கொடுத்துருக்குள்ள வெளியிட்டு பசங்களாம் வந்து எங்களுக்கு பால் கொடுங்க, நான் விளையாடாவுன்னு சொன்னாங்க. எப்போ 5 to 6 மட்டும் தான் கேம் சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் நீங்கள் படிக்க வாங்க, டெய்லி உங்களுக்கு ஈவினிங் சொல்லி தரோன்னு சொன்னாங்க. முடியாது, பால் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ரவுடி சொல்லிட்டு வரான்ட்டாங்க. வந்து அப்புறம் அவங்க வந்து எங்களுக்கு மேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்டோடனே அப்புறம் நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணி நாங்களே வெளியில் சேஃபாக தான் போனோம். டிபார்ட்மெண்ட் மூலியம் வெளியில் போனோம். அந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகிடுச்சு. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு சார்? இதை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா, நான் அங்கேட்டு உள்ளிட்டு வெளில வண்டி எமகான் வச்சுருந்தேன். அந்த வண்டியோட பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டாங்க பசங்க, கட் பண்ணி விட்டாங்க. அது மாதிரி டேங்கை வந்து கல்லை வச்சு குத்தி உடச்சிறாங்க. அந்த டேங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை சர்க்கரை கொட்டிருந்தாங்க. சர்க்கரை கொட்டி அது மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. அது மாதிரி கூட வந்து கேர்டேக்கர்னு ஒரு நித்தியான ஒரு மேம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பபுள் காம் ஒன்று அவங்க முடியில் அடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக முடியில் பபுள் காம் ஒட்டிட்டு போயிட்டு அப்புறம் அந்த முடியை கட் பண்ணி தான் அந்த பபுள் காம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்களும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணாங்க பசங்க. என்ன பண்ணாங்கன்னா, டாய்லெட்டை வந்து ஒரு கவரில் பிடிச்சிட்டு வந்து அது ஜன்னல் வழியாக தூக்கி போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா அப்படியே தெரிச்சு போய்டும். நாங்கள் ஈவினிங் வந்து கிளப் ஓப்பன் பண்ணக்குள்ள வந்து அவ்வளோ சுமல்
சகிக்க முடியாத சுமலில் இருக்கும் அடிக்கும். அப்போ நான் பாத்திரம் தண்ணி கொண்டு வந்து நாங்களே கழுவி விடுவோம். கழுவி விட்டுட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தமாக தொடச்சிட்டு அப்புறம் ஒவ்வொரு பசங்களை விளையாட்டு கூப்பிட்டு உட்கார வைப்போம். அது மாதிரி நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிருக்கோம். பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பட் நான் அவங்களுக்கு நல்லது பண்ணுறவங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அங்கே எஜுகேஷன் இல்லை. ஸ்லம் பசங்களில் அவங்க எல்லாமே சுச்சுவேஷன் எல்லாமே வந்து அந்த ரவுடிஸு கஞ்சா அப்படின்னு போய் தாட்டி எஜுகேஷன் கொண்டு வரல. நாங்கள் வந்து எஜுகேஷன் பசங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு டெவலப்பாக கொண்டு வந்திருக்கோம். எப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து நல்லதுக்காகன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க? எந்த டைமில் ஒத்துக்கிட்டாங்க? இப்போ ஒத்துக்கிட்டாங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்கள பசங்களை விட்டு வரோம்ல. ஸோ அவங்கள வந்து மேக்ஸிமம் பசங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஸ்போர்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு பையனுக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்கணும், நான் ஃபுட்பாலை கொண்டு வந்து வச்சு இப்படிலாம் விளையாடுன்னு சொல்லி தருவோம். அப்போ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக விளையாட்டு வர ஆரம்பிச்சாங்க. அப்படி தான் ஒவ்வொரு பசங்களும் விளையாட்டு வர வச்சோம். ஸ்போர்ட்ஸ் மூலியம் ஒவ்வொரு பசங்களும் விளையாட்டு இருக்க ஆரம்பிச்சோம். ஸ்போர்ட்ஸோட வெளில போய் படிக்க வர மாட்டாங்க பசங்க. அதனால் வேஸ்ட் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பையன்களை கூப்பிட்டு எஜுகேஷன் ஸ்கூலில் ஃப்ரீயாக கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக அட்மிஷன் போய்ட்டு ஒவ்வொரு ஸ்கூலாக போய்ட்டு இப்போ பக்கத்தில் பெருங்குடி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அங்கே போய்ட்டு அட்மிஷன் வாங்கிட்டு அது மீறி போச்சுன்னா துறைப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலில் பசங்கள்கிட்ட போய்ட்டு ஹெச்எம்கிட்ட பேசி அவங்கள்ட்ட அட்மிஷன் வாங்கி இந்த ஸ்கூல் பசங்களை படித்து படிக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். அவங்களை எஜுகேஷன் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அதேமாதிரி எஜுகேஷன் கொடுத்துட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பசங்க படிக்க ஆரம்பித்த பிறகு அப்புறம் தான் ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ் பண்ணி அவனுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வர வச்சு அவனுக்கு என்ன பிடிக்கும். இப்போ ஒரு பையனுக்கு வந்து வாலிபால் பிடிக்குன்னா அந்த வாலிபால் சொல்லி தருவோம். சொல்லிக் கொடுத்து மட்டும் இல்லை, ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் நடத்துவோம். நாங்கள் மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துவோம். எப்படி எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு இப்போ சிந்துன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ஆந்திராவில் சில்வர் மெடல் அடித்தாங்க, ஒலிம்பிக்கில் சில்வர் மெடல் அடித்தாங்க. ஓகேங்களா? அந்த சில்வர் மெடல் அடிச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைச்சதுங்கிறத பசங்களை டீச் பண்ணணும். இப்போ சில்வர் மெடல் அடிச்சுட்டு வரக்குள்ளே அவங்களுக்கு வந்து 22 கோடி ரூபா பான்ஸ் மட்டுமே வந்திருக்கு. அது இல்லாமல் வந்து சச்சின் டெண்டுல்கர் நிறைய பேர் பெரிய ஆளுங்க 2 BMW கார் கொடுத்தாங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் வந்து பெரிய வீடு ஒரு 2 கிரவுண்டில் பெரிய வீடு கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் IAS ஈக்குவலான ஜாப் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சில்வர் மெடலுக்கு இவ்வளோ ரூபா ஆந்திரா கவர்மெண்ட் செஞ்சுருக்கு. அப்படின்னு நான் பசங்கள்ட்ட டீச் பண்ணுவோம். ட்ரீட் பண்ணுற விதத்தை பற்றி சொல்லுங்கள் சார். எப்பயுமே வந்து பசங்கள்ட்ட வந்து நம்மளோட எனக்கு பிடிக்குங்கிறத வந்து பசங்க தெரிவிக்க மாட்டோம். பசங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத வச்சு நான் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிப்போம். அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனோட ஹேபிட் என்ன, அவன் எது அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், இதை மாதிரி பிரித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பசங்களுக்கு டீச் கொடுத்துட்டு அவன் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுப்பான். சரி நம்மளுக்காக சண்டை செய்கிறாங்க, சரி நம்மளுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம மாறும் அப்படின்னு சொல்லிட்டு மாறிவிடும். மாறி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. அது மாதிரி செஞ்சுட்டு உலகமே உனக்கு திரும்பி பார்க்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுத்து அவங்கள ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக வெளியில் மாற்றி கொண்டு வரும். அந்த போதை பழக்கத்துலேருந்து சரி, மற்றபடி அந்த ரவுடி ஏரியாத்துலேருந்து சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாற்றி கொண்டு வந்து அந்த நம்ம கொடுக்குற ஸ்பீச் மூலியம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சாங்க. ஒரே மாற்ற முடியல பசங்களை, கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க, மாற்றி கொண்டு வந்தோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2010 to 2011 வந்து ஒரு சும்மா ஒரு 5 வயசு பையனை கூப்பிட்டு ஒரு நிற்க வச்சு எப்படிப்பா கஞ்சா அடிக்குதுன்னு கேட்டேன்னு வச்சுங்க, அவன் படம் போட்டு விலைக்கு சொல்லுவான். சார் இப்படி யூஸ் பண்ணணும், சார் இப்படி யூஸ் பண்ணணும் நம்ம சொல்லுவானுங்க. இப்போ கஞ்சா இல்லை வேறு ஏதாவது இப்படி பயம் யூஸ் பண்ணுன்னு கேட்டேன்னு வச்சுக்க, இந்த அனபாண்டுன்னு ஒரு குயிக்கிறோமே அதை வந்து கர்ச்சிப்பில் வச்சு தேய்ச்சிட்டு சுவாசிச்சோம்னா போதை வருமா அப்படின்னு அவன் சொல்லுவான். எதில் போதை வருங்கிறது அவன் தெரிஞ்சிருக்கானுங்க. அதை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார் இப்படிலாம் வரும் சார், இப்படிலாம் பண்ணால் அப்படி போதை வரும் சார் சொல்லுவானுங்கள்ட்ட. அப்படி அப்பா வாப்பா வர வச்சு இதெல்லாம் தப்பாப்பா இதனால் உடல் கெடுதல்னு சொல்லிட்டு வர வைப்போம். அது இல்லாமல் வந்து அடையார் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சர்னு சொல்லி வர வச்சு அவங்கள வச்சு படம் போட்டு விளக்க வைப்போம். இந்த யூஸ் பண்ணால் இந்த மாதிரி கெடுதல் நடக்கும், உன் லைஃப் இது மாதிரி செட்டில் போயிடும், சீக்கிரம் இறந்து போயிடுவேன், இது லைஃப் கிடையாது, இதை விட்டு வெளியில் வாங்க அப்படின்னு அடையாளம் சொல்லிட்டு கேன்சர் வருவாங்க. வந்து அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை மாற்றி இப்போ ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. ஆரம்பத்தில் வந்து நாங்கள் சொல்கிறது வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து என்னோடய முடியை கட் பண்ணுறதும் சார் வண்டியை உடைக்கிறதும் இப்படி இருந்த பசங்களை நாங்கள் காலப்போக்கத்தில் வந்து இந்த அளவுக்கு மாற்றிருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் மாற்றலை. பசங்க வந்து நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் எது பேசினாலும் எதிர்த்து பேசுகிறது அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் பசங்கள்கிட்ட பேசி பசங்க கூட சேர்ந்து உட்காந்து அவங்கள்ட்ட பேசினோம். கிளப்பு மூலமாக என்ன நன்மைகள் நடக்கும், ஸ்போர்ட்ஸு ப்ளஸ் டியூஷன் ஃப்ரீயாக இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கே உங்களுக்கே தெரியும், மேக்ஸு சப்ஜெக்ட்னாவே 1500 அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான்.
5 to 8 வரைக்கும் ஈவினிங் நடக்குது. பட் வந்து எந்த ஒரு ஃபீஸும் பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்க்குறதில்ல, 1 ரூபா கூட வாங்குறது கிடையாது. 5 to 8 வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் 1 hour ஸ்போர்ட்ஸ், வாலிபால், கபடி எல்லாமே இங்கே வெளியில் கிரவுண்டில் சார் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே 2 டியூஷன் டீச்சர் இருக்கும். ஹிந்தி ப்ளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஆல் சப்ஜெக்ட் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கோம் பசங்களுக்கு. ஆரம்பத்தில் வந்து பசங்க வந்து படிக்காமல் தான் இருந்தாங்க. நாங்கள் ஒரு வீடு வீடாக போய் ஏரியாவில் போயிட்டு பசங்களை கேதர் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பேரண்ட்ஸே வந்து விடலை, என் பசங்களாம் நான் வேறு டியூஷனுக்கு அனுப்பிச்சிக்கிறேன், இங்கெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறமா இங்கே பசங்க 1 year வந்ததுக்கப்புறம் அவங்களோட பழக்க வழக்கத்தை பார்த்துட்டு பேரண்ட்ஸே கொண்டு வந்து இப்போ சேர்க்குறாங்க. நிச்சயமாக வந்து பேட் ஹேபிட் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சுற்றுச்சூழல். ஓகேங்களா, அப்பா தண்ணி அடிப்பார், சித்தப்பா தண்ணி அடிப்பார், சித்தப்பா போதை பழக்கத்தில் இருக்கார், சித்தப்பா ரவுடியாக இருப்பார், இல்லை அப்பா ரவுடியாக இருப்பார். இவன் பார்த்து அப்படியே கண்டினியூ ஆகிடுறான். சரி, அப்பா இப்படி பண்ணுறாரு, அப்பா ஆன்சர் போடுறாரு, அப்பா தண்ணி அடிக்கிறாரு, இப்போ நம்ம அடித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கண்டினியூ பண்ணி இப்படி வந்துடுறாங்க. அது இன்னொரு காரணம் மெயினாக இருந்தாலும் அவங்களுக்கு எஜுகேஷன் இல்லை. அப்போ 2010-11 எஜுகேஷன் கிடையாது. ஒன்லி அந்த போதை பழக்கத்துலேயும் அப்படியே ரவுடி சுற்றிட்டு இருந்த பசங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி பசங்களை நாங்கள் நினச்சோம் இப்போ கவர் பண்ணி கொண்டு வந்து அவனால தான் மாற்றணுங்கிறது தான் என்னுடைய இந்த கிளப்புடைய நோக்கம். வந்து இந்த மாதிரி ஸ்லம் பசங்களை, படிப்பறிவுள்ள பசங்க, சுற்றிட்டு இருக்க பசங்களை பிடிச்சி அவனை உட்கார வச்சு அவனுக்கு எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிக் கொடுத்து அவனை மேலே கொண்டு போகிறது தான் நோக்கமே. ஓகேங்களா, இந்த மாதிரி அவனை கொண்டு போயிட்டோன்னு வச்சுக்க, கிரைம்ஸ் இருக்காது, தவறுகள் இருக்காது. இப்போயே தவறுகள் குறைஞ்சி போச்சு. தமிழ்நாடு அளவில் இப்போ தவறுகள் எதுவுமே கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா, இன்னும் ஒரு 5 years பேக்கில் வந்து மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் தவறுகள் நடக்காது. கிரேசி, டியூஷன் டீச்சராக இருக்கேன் கிளப்பில். காலேஜ் BCA ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட். எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த கிளப்பில் படிச்சிருக்கீங்க? 2014 லாஸ்ட் இயர் 2019 வரைக்கும் கிளப்பில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே படித்ததுனால இங்கே டியூஷன் டீச்சராக போட்டாங்க. அப்புறம் என்ன ரோல் மாடலாக வச்சு இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட் நீங்களும் நல்லா படிச்சிங்கன்னா இந்த அக்கா மாதிரி டீச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். எந்த மாதிரி டீச்சிங் பண்ணுவீங்க? இங்கிலீஷ் எடுப்பேன் அண்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே பசங்க வந்து கேட்பாங்க, சொல்லி தருவாங்க. நீங்கள் படிக்கிறப்போ வந்து இந்த கிளப்பை விட்டு வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போயிருக்காங்களா அவங்க? எஜுகேஷ்னல் டூருக்குலாம் நிறைய கூப்பிட்டு போயிருக்காங்க. ஊட்டி, ராமேஸ்வரம், அப்புறம் இங்கே இருக்க பிளானட்டோரியம் அதெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எங்களுக்கு போகிறது. அங்கே போயிட்டு பார்க்காத பிளேஸை பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக, ஒரு சைடு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு சைடு நல்லா என்ஜாயும் பண்ணுவோம் போயிட்டு. ராமேஸ்வரம்லாம் பார்த்தா அப்துல் கலாமோட வீடு, அந்த அவரோட மெமோரியல் எல்லாமே போய் பார்த்தோம். எல்லாம் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. இன்னொரு சைட் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இங்கே ஒரே படிப்பு, எங்கள் ஏரியாவில் இப்போ இந்த ஸ்லம் ஏரியாஸ்லாம் பார்த்தோன்னா வெளியில் போக முடியாது நம்மளால் யூஸ்வலாக. இவங்க நம்மள ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போவாங்க. அதனால ஒரு ஜாலியாக எக்ஸ்பீரியன்ஸாக நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த கிளப்பு எப்படி தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இந்த கிளப் இருக்குன்ற விஷயம்? இங்கே பசங்களாம் விளையாட வருவாங்க, படிக்க வருவாங்க. ஸோ இங்கே படிக்க வர பசங்க மூலயமா ஸ்கூல்ஸ்லாம் போகிறோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது மூலயமா எங்களுக்கு தெரியும் இங்கே ஃப்ரீயாக டியூஷன் எடுக்கிறாங்க, நிறையா நம்மளுக்கு பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிகிற மூலமாக தான் ஒருத்தராக வரோம் எல்லோரும். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த கிளப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி? நல்லா தான் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இப்போ நிறைய பசங்களால் டியூஷன் போய் படிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து ஃப்ரீயாகவே எல்லாமே பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும். அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கிளப். இருக்காது தமிழ்நாட்டில் ஒரு மேக்ஸிமம் கிரைம் இல்லாமல் ஒரு தமிழ்நாடாக உருவாக்கிடுவாங்க. இதுக்கு ஃபேஸுக்கே வந்து திருப்பாதி சார் தான் மெயின் காரணம். அவர் தான் இது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து இப்போ சார், இப்போ கமிஷனர் சார் விஸ்வநாத் சார் இருக்கார். ஓகே, அவர் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டார். இப்போ பாய்ஸ் கிளப் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு எல்லா பாய்ஸ் கிளப்பும் போய் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணி பசங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி போயிட்டுருக்காங்க, எப்படி டீச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருலாம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கு. பசங்களை வந்து எப்படி டைவர்ட் பண்ணி அவங்க ஸ்போர்ட்ஸ்க்கும் போலீஸ்க்கும் ஸ்டடீஸ்க்கும் கான்சன்ட்ரேட் பண்ண அப்படிங்க? எப்படின்னா இப்போ அதான் எப்படி அவங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறது மெயின் காரணமே வந்து அவங்களோட வழியிலே போவோம். இப்போ ஒரு பையனை கூப்பிட்டு வர வச்சோன்னா அவனுக்கு என்னென்ன பிடிக்குங்கிற பார்த்து அவனோட வழியில் டீட் பண்ணுவோம். அவனுக்கு கேமில் பிடிக்குன்னா கேம் நானும் அவன் கூட விளையாடுவேன். அவன் செஸ் பிடிக்குமா நானும் அவன் கூட செஸ் ஆடுவேன். ஓகேவா, அவன் பாட்டு பாடுவான், நானும் சேர்ந்து அவனோட பாட்டு பாடுவேன். அவன் டான்ஸ் ஆடுவான், நானும் அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். அப்படி ஆகக்குள்ள ஒரு டீச்சர்ஸ் போக பரவாயில்லப்பா நம்ம கூட வந்து இன்னும் அவன் ஃபஸ்ட்டு அவனை நம்மளை கொண்டு வந்துடுவோம். அவனை வந்து நம்ம பார்வையை கொண்டு வந்துட்டு அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை நாங்களும் செய்வோம். அப்படியே செஞ்சு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுவோம்.
மாற்றி அவனை இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சு அவனோட சேஞ்ச் அந்த போதை பழக்கம் அந்த அடிமை எதுவும் அவனோட ஹேபிட் இருக்கோ பேட் ஹேபிட் அது எல்லாத்தையும் ரிமூவ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அவனை ஃப்ரெஷ்ஷாக பில்டப் பண்ணி வெளியே கொண்டு வந்துடும். இது வரைக்கும் 100-150 குழந்தைகள் மாற்றிருக்கேன், மாற்றி வெளியே கொண்டு போயிருக்கோம். மாறி போன ஒவ்வொரு குழந்தைங்களும் திருப்பி அதுக்கு அடிக்ட் ஆக மாட்டாங்க. அப்போ அளவுக்கு நாங்கள் பேஸ் பண்ணி தான் வெளியில் அனுப்பிட்டுருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸு நில்லுங்க, நாங்கள் சொல்லுறத கேளுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸு நில்லுங்க, நாங்கள் சொல்லுறத கேளுங்க. தர்மதான தலையை காக்கும் தலைக்கவசம், உயிரை காக்கும் ஹெல்மெட்டைத்தான் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க. தர்மதான தலையை காக்கும் தலைக்கவசம், உயிரை ஹெல்மெட்டைத்தான் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க. பின்னால இருப்பவரும் ஹெல்மெட் போட வேணுங்க. டிராபிக் ரூல்ஸ் தான் ஹெல்மெட்டு, சட்டத்தை மதிப்பவருக்கு சல்யூட்டு. டிராபிக் ரூல்ஸ் தான் ஹெல்மெட்டு, சட்டத்தை மதிப்பவருக்கு சல்யூட்டு. தாயே தாயே விட்டு நீயே ஏன் பிரிந்தாயே உயிர் கலந்தாயே. தாயே தாயே விட்டு நீயே ஏன் பிரிந்தாயே உயிர் கலந்தாயே. 10 மாதங்கள் சுமந்து என்னை நீ பெற்றெடுத்தாயே என் தாயே. அம்மா என்ற பேரை நான் சொல்ல உன் முகத்திலே மகிழ்ச்சியும் பொங்க. கைகளை நீ பிடித்து கொண்டு என்னை நடக்க வைத்தாயே என் தாயே. உன்னை போல வேறு தெய்வம் இல்லை, அங்கே நீ இல்லை என்றால் அங்கு நானும் இல்லை. தாயே தாயே என்னை விட்டு நீ ஏன் பிரிந்தாயே உயிர் கலந்தாயே. தாயே தாயே என்னை விட்டு நீ ஏன் பிரிந்தாயே உயிர் கலந்தாயே. டைமிங் எந்த மாதிரி டிவைட் பண்றீங்க நீங்க? ஸ்போர்ட்ஸ்க்கு டைமிங், எஜுகேஷனுக்கு டைமிங், இந்த மாதிரி எப்படி செப்பரேட் பண்ணி கொடுக்குறீங்க? மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் 4:15 கவர்மெண்ட்ஸ் முடியுது. நாங்கள் 4:30க்கு வந்துடுவோம். 4:15 முடிஞ்சிச்சுன்னா அவங்க போய் ட்ரெஸ் மாற்றி வரதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் போயிட்டு 4:30க்கு வந்துடுவோம். 4:30க்கு நாங்கள் வந்துட்டு நேராக இங்கே கிளப்புக்கு வர மாட்டோம், நேராக ஏரியா விளையாட்டு போய்டுவோம், ஸ்லம்ஸ் ஏரியா விளையாட்டு போயிட்டு அங்கே இருக்க பசங்க யாராக இருக்காங்க வர வச்சுருவோம். ஒவ்வொரு பசங்க கையில் கூட்டு வந்துடும், அப்பா அம்மாட்ட பேசி கூட்டு வந்து கரெக்டாக ஒரு 5 o'clockலாம் அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 5 o'clockலேருந்து 6 o'clock ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? அவனுக்கு என்னென்ன கேமு அவனுக்கு பிடிக்குமோ அந்தந்த கேமுக்கோட இதுக்கு முக்கியமாக காரணம், மெயினாக காரணம் வந்து இந்த இதெல்லாம் கொடுக்குறது HCL ஃபவுண்டேஷன். HCL ஃபவுண்டேஷன் வந்து இந்த அவங்களுக்கு பாலு, ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அவங்க தான் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. மெயின் காரணம் HCL ஃபவுண்டேஷன், டான் பாஸ்கோ அன்பு இல்லம், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. பசங்களுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாமே, பேக்கு, ஷூஸு, ஓகேங்களா, அவங்களுக்கு வெளியில் டூர் கொண்டு போகிறது, ஓகேங்களா, எஜுகேஷன் லெவலில் டூர் கொண்டு போகிறது. ஒரு பையன் எக்ஸாம்பிள் என்ன டூர் கொண்டு போயிருந்தோம், ஊட்டி ஒரு பையன் இட்டு போயிருந்தேன், ஸ்லம் பசங்களாம் டூர் கொண்டு போயிருந்தேன். HCL ஃபவுண்டேஷன் தான் எங்களுக்கு மேக்ஸிமம் இந்த டூரில் அரேஞ்ச் பண்ணுறது. இட்டு போயிருக்குள்ள அங்கே அந்த ஊட்டியில் உட்கார வச்சு நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சோம். ஒரு பையன் தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அழுதுருந்தாப்புல, எங்கள் கிளப் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கூப்பிட்டு ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டேன். நார்மலாக கேட்டேன், ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு. இல்லை சார், இந்த மாதிரி இடத்துல நான் பார்த்ததே இல்லை சார், நான் அந்த ஸ்லம்ல இருந்து பழகி போயிட்டோம், இந்த மாதிரி இடத்துல நாங்கள் பார்த்தது கிடையாது. நான் இனிமேல் என்ன செய்கிறேன்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த இடத்துல நான் கூப்பிட்டு வரேன் சார். எப்படி நான் கூப்பிட்டு வரேன், நான் படித்து ஒரு பெரிய ஆளாகி கண்டிப்பாக நான் ஒரு நல்ல பொசிஷன் போவேன் சார். போயிட்டு எங்கள் அப்பா அம்மா கூட்டு வந்து இந்த ஊட்டியில் கொண்டு வந்து இந்த இடத்துல நான் பார்த்து காமிப்பேன் சார்னு சொல்லிட்டு சொன்னான். இதுதான் சாதனை, பெரிய சாதனை கிடையாது. ஓகேவா? அவன் அந்த உணர்வை தூண்டுறோம்ல, அதுதான் சாதனை. இல்லை, அதுதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மேக்ஸிமம் மேக்ஸிமம் வந்து பைசானாவே அந்த ஒரு நடுத்தர குடும்பங்கள்லாம் வருவாங்க. பைசா கொடுத்து பண்ண நடுத்தர குடும்பம் இல்லை, லோ காசு அவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ இங்கே படிக்க பசங்க அத்தனை பேருமே வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் பேக்ரவுண்ட் ரொம்ப புவர். வாட்ச்மேன் வேலை செய்கிறவங்க, கூட்டுற வேலை செய்கிறவங்க, பெருக்கிற வேலை செய்கிறவங்க, அப்பா அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கவங்க, இவங்க பசங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க எல்லாமே. இவங்கள பசங்க தான் உருவாக்கிட்டோம், இவங்கள பசங்க தான் எங்களுக்கு தேவை. அந்த மாதிரி பசங்க தான் மாற்றிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பசங்க தான் உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட பண்ணிட்டு தான் வராங்க. சரிங்களா? அவங்கள உருவாக்க தான் எங்களோட நோக்கம். எனக்கு என்னென்னா, நான் வாழ்ந்தோம் சத்தம் இருந்து இல்லாமல் இந்த பிறந்துட்டோம், ஓகேங்களா, எதாவது சாதிக்கணும் என்ற ஒரு வெறி இருந்துச்சு, மனசுக்குள்ளே இருந்துச்சு. பட் அது இது மூலியம் வந்து நிறைய பேரை உருவாக்கிட்டேன். இதோட ஒரு 150 குழந்தைகளை உருவாக்கியிருக்கேன். இது வரைக்குமே இன்னும் குழந்தைகளை உருவாக்குவோம். இது ஒரு சோஷியலைசேஷன் மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலி ரீதியாக நீங்கள் என்னென்ன பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க?
இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து எங்களுக்கு நான் ஸ்கூல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஸ்கூல் சேலரி எனக்கு கொடுக்குறாங்க. அதை அப்படியே நான் ஃபேமிலிக்கு அனுப்பிடுவேன். ஓகேங்களா, ஃபேமிலி மெயின் பண்ணுவாங்க. மற்றபடி என்னோட டைம்ஸ் எல்லாமே வந்து இந்த பசங்களுக்காக இது பண்ணுவோம். மற்ற டைம்ஸ் எல்லாமே 4:30 நைட் 8 o'clock 9 o'clock 10 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது எல்லாமே வந்து என்னோடய உழைப்பு எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் உழைக்கிறப்பெல்லாம் வீட்டுக்கு கொடுத்துருவோம். அந்த சேலரி வீட்டுக்கு போய்டும். மற்றபடி என்னோடய உழைப்பு ஃபுல்லாக வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக. உங்கள் லைஃப்பில் இந்த டிசிஷன் எடுத்ததுனால உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் பற்றி சொல்லுங்கள். நெகட்டிவ் ரெஸ்பான்ஸஸ் நிறையா இருக்குது. பட் என்னென்னா ஃபேமிலியை சரியாக பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஸ்கூல் 4 o'clock முடிஞ்சாலும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்பா அம்மா கூட இருப்பாங்க, குழந்தைங்க கூட எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. பட் அது வந்து எனக்கு முடியாது. ஏன்னா நான் அங்கே முடிச்சுட்டு டேரெக்டாக அங்கே வந்துடுவேன், கிளப்புக்கு வந்துடுவேன். வீட்டுக்கே போக மாட்டேன். லஞ்சு பேக்கோட ஸ்கூல் முடிச்சு லஞ்சு பேக்கோட நல்லா கிளப்புக்கு வந்துடுவேன். கிளப்புக்கு வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் கவுண்ட் பண்ணி தாட்டி அப்படியே அதில் போய்டும். ஃபேமிலி நைட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல, குழந்தைகிட்ட போயிட முடியாது. குழந்தைங்க எப்போ கொஞ்சிட்டு குழந்தைகிட்ட எப்போ விளையாடுவோன்னா இந்த சண்டேஸ் சாட்டர்டே கூட அவங்க ஃபுல்லாக இருப்போம். சண்டேஸ் இந்த மாதிரி லீவ் நாள் ஏதாவது ஒரு லீவ் நாள் இருக்குன்னா அந்த லீவ் நாளில் லீவ் கிடைக்கிறப்ப ஃபேமிலியை பார்த்துப்போம். மற்றபடி எல்லாமே வந்து இந்த ஸ்லம்ஸ்க்காக என்னோடய உழைப்பு, என்னோடய நேரம் எல்லாமே வந்து ஸ்லம்ஸுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு சோஷியல் ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்கேன். வெளியே போன பசங்களை என்னைக்காவது மீட் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேர் வருவாங்க, அடிக்கடி கிளப்புக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒரு மேத்ஸ் சொல்லி கொடுக்குற பையன் கூட இங்கே படித்த பையன் தான். அதே மாதிரி டியூஷன் சொல்லி கொடுக்குற ஒரு கிரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அவளும் இங்கே படித்த பொண்ணு தான். அது மாதிரி இங்கே படித்த பொண்ணுங்க நிறைய பேர் வந்து வெளியில் போயிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நேவியில் இருக்காங்க, ஏர்போர்ட்ஸில் இருக்காங்க, சிஎஸ்எஃப் சென்ட்ரல் செக்யூரிட்டி போர்ட்ஸில் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்ல ஒரு பொசிஷனில் போயிட்டாங்க. இங்கே படித்த பசங்க எல்லாமே நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. சொந்தமாக கடை வச்சுருக்காங்க. இந்த எதுக்காக ஒரு கடை ஒன்று இருக்குது, ஜாஸ் கடை. மற்றபடி எல்லா கடையிலும் அந்த பையன்லாம் அங்கே படித்த பையங்க தான். தனியாக ஓனாக கடை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே இங்கே நடந்தது தான். இப்போ பசங்க வந்து வெற்றி அடைஞ்சாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு என்ன விதமான ஸ்பீச்சை நீங்கள் தருவீங்க, எந்த விதமான ஒரு மோட்டிவேஷன் நீங்கள் கொடுப்பீங்க? மோஸ்ட்லி வந்து இப்போ என்னென்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாங்களா, இப்போ ஒரு குழந்தை நல்லா படிச்சிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து அனிதான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஐஏஎஸ் இது டாக்டருக்கு பண்ணிட்டு இருக்கனால அது 1187 மார்க் எடுத்துகிட்டு டாக்டர் கிடைக்கலன்னு தக்கவை முடிச்சு எடுத்துட்டாங்க, இது இறந்து போயிட்டாங்க. ஓகேங்களா, எல்லாமே நியூஸ்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஓகேங்களா, அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறத தான் மெயினாக ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணால் ஸ்டூடெண்ட்டை வெற்றி தோல்வி வந்து அவனை அனலைஸ் பண்ண முடியும் அவனாட்டி. சரிங்களா, இப்போ தோல்வி அடிச்சுட்டு அடுத்து வெற்றிக்கு என்ன பண்ண முடியுங்கிறத அவன் ஆட்டோமேட்டிக்காக முயற்சி பண்ணுவான். அப்போ வந்து தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க மேக்ஸிமம். அந்த தற்கொலை எண்ணமே அடியோடு நீக்கப்படும். ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க சொன்ன அத்தனை பேருமே வந்து மோஸ்ட்லி தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு இங்கேயே வந்து வெற்றி தோல்விகள் என்னன்னு நாங்கள் புரிய வச்சுருவோம். புரிய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் அந்த டைட்டில் போக மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண கற்றுப்பாங்க. அதை தான் மெயினாக நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் பசங்களுக்கு. இப்போ பசங்க வந்து ஜெயிச்சிட்டானுங்க, ஜெயிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷனில் அவங்க எல்லாருமே ஒரு நல்ல நிலைமையில வந்துட்டாங்க. நீங்கள் அவங்களை பார்த்து எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? இதுதாங்க சாதனை. இதுதான் நாங்கள் பெரிய நினைக்கிறோங்க. நான் சாதனை சொன்னது வேறு எதுவும் இல்லை. என்னோட சாதனை இதுதான். என் ஸ்டூடெண்ட் மேலே போய்ட்டு ஒரு நல்ல பொசிஷன் உட்காந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து, சார் நான் உங்க கூட படித்தேன் சார், உங்கள் ஸ்டூடெண்ட் சார் சொல்ல விஷ் பண்ணக்குள்ள, அதுதான் என்னோட பெரிய சாதனை. அதுக்காக தான் உள்ள வெயிட் பண்ணிட்டு அதுதான் 2 வருஷம் ஒர்க் பண்ணுறது காரணமே இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட் அனுப்பிட்டேன். இன்னும் நான் ஸ்டூடெண்ட் உருவாக்கி அனுப்பணும் தான் என்னோட